டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்னிட்யூட் 4 பிட் கம்பேரேட்டர். இந்த கொஸ்டின் எப்படி அப்படின்னா, ஒரு பெரிய பசிலை சால்வ் பண்ணுற மாதிரி. ஆனால் இது சிம்பிள் தான். இதுக்கு இந்த இந்த கொஸ்டினுக்கு என்ன மாதிரினா, இதை நல்லா எப்படி சொல்ல, மார்க் எடுக்கிற பசங்க, படிக்கிற பசங்களை அப்படி சென்ஸில் வராது. இது நல்லா லாஜிக்கலாக ஷார்ப்பாக திங்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை கரெக்டாக கிராஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின், 4 பிட் மேக்னிட்யூட் கம்பேரேட்டர். சரி, அதை பார்க்கலாமா? இப்போது கம்பேரேட்டர் அப்படின்னா ஒரு 2 இன்புட் இருக்கும். அதை கம்பேர் பண்ணி அது கிரேட்டரா, ஸ்மாலரா, ஈக்குவலா அப்படின்னு சொல்கிறது தான் கம்பேரேட்டர். இதில் 4 பிட் கம்பேரேட்டர் அப்படின்னும்போது 4 ஒயர் இருக்கும். ஏல ஒரு 4 ஒயர், பியில் ஒரு 4 ஒயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதனால தான் இது 4 பிட் கம்பேரேட்டர் அப்படின்றோம். இப்போது அடுத்தது இதுக்கு இன்னும் 4 ஒயர் அப்படின்னும்போது, இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக ஏன்னு ஒரு பர்சன், பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. 2 பேர்கிட்டயும் அந்த 4 காயின் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் யார்கிட்ட அதாவது அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது இப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ரூ. 10 ரூ. 5ன்னு பேச முடியாது இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நேம் ஏன்ற பர்சன்னால் A3, A2, A1, A0, அதேமாதிரி பின்ற பர்சன்னால் பி அப்படின்னு நேம் வச்சுருக்கோம். இனிமேட்டு இந்த நேமை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா, இதில் யார்கிட்ட இப்போது இந்த 4மே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டோன்னா, ஒருத்தர்கிட்ட இந்த 4 பாக்ஸ் இருக்குது. எந்த பாக்ஸில் எவ்வளோ காசு இருக்குது அப்படிலாம் நமக்கு தெரியாது. நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸுக்கும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், சர்க்யூட் டயக்ராம் வரைய போகிறோம். சரியா? ஓகே. இப்போது நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஈக்குவல் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் அப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது A3லேயும் B3லேயும் 2 பேர்கிட்டயும் இந்த ரூ. 10 இருக்கணும். 2 பேர்கிட்டயும் ரூ. 10 இருந்தாலும் ஈக்குவல் தான். இல்லை 2 பேர்கிட்டயும் இல்லாமல் இருந்தாலும் ஈக்குவல் தான். ஓகேவா? இதை நான் புரியறதுக்காக சொல்லணும்னா, இப்போது ரூ. 12 இருக்குன்னு வச்சுப்போமே 2 பேர்கிட்டயும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 பேர்கிட்டயும் A3, B3ல காசு இருக்கும். A2, B2ல இருக்காது. A1, B1ல இருக்கும். A0, B0ல இருக்காது. அதாவது ஈக்குவல் அப்படின்னா 2 பேர்கிட்டயும் ஒன்று இருக்கணும், இல்லைன்னா 2 பேர்கிட்டயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈக்குவல் அப்படின்றது. இப்போது அதில் நம்ம இப்போது சர்க்யூட் டயக்ராம் படி பார்த்தோன்னா, இது எக்ஸ்நார் அப்படின்னு ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் எப்படின்னா, 2மே 0 இருந்தால் 1 வரும், இல்லை 2மே 1 இருந்தால் தான் 1 வரும். ஸோ இந்த கேட்டை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா, இந்த A3, B3, A2, B2 இந்த 4 இன்புட்டை இதுக்குள்ளே கொடுத்துரும். இதுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த A3, B3ல 1, 2த்துலையும் இருந்தால் அவுட்புட் வரும், இல்லைன்னா அவுட்புட் வரும். ஸோ இதுதான். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்பு, என்ன சொல்கிறது, இது ஈக்குவல் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு. அது என்னென்னா, ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 4 கண்டிஷன் இருக்குல்ல, இந்த 4 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று நடந்தாலுமே இது ஈக்குவல் சொல்லிடலாமா, இல்லை 4மே நடந்தால் தான் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா அப்படி? இப்போ அதாவது A3, B3யை மட்டும் டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அது 2த்துலேயுமே இல்லை அப்படின்னு வந்துடுச்சு. அப்படின்னோடனே நம்ம ஈக்குவல் சொல்லிடலாமா? அப்படி கிடையாது. அடுத்தது A2, B2வும் பார்க்கணும். அது மாதிரி 4த்துமே செக் பண்ணி 4த்துமே ட்ரூவாக வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா இந்த அண்ட் கேட் அப்படின்வாங்க. அண்ட் கேட்டில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வரும். ஆர் கேட் அப்படின்னா ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தாலும் அவுட்புட் வரும். ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவல் அப்படின்றதுக்கு இதுதான் இந்த சர்க்யூட் டயக்ராமோட பார்ட். இப்போ A3, B3, A2, B2 அப்படின்னும் நம்புகிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்று தான். நம்ம என்ன பண்ணலாம், கிரேட்டருக்கு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது கவலைப்படாதீங்க, இதுக்கு நோட்ஸும் இருக்குது. நான் சொல்கிறத நீங்கள் கிராஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்புறம் நீங்கள் நோட்ஸை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களால் நல்லா கிராஸ் பண்ணிட்டு எடுத்துட முடியும். சரி, இப்போ நம்ம கிரேட்டருக்குன்னு பார்க்கும்போது, இப்போ கிரேட்டரில் என்ன விஷயம்னா, இப்போது A3ல ஒரு அமௌண்ட் இருக்குது, B3ல இல்லை
அப்படின்னா, மீதி எதுவுமே நம்ம செக் பண்ண வேணாம். ஏன்னா, இப்ப நம்ம இப்ப யோசித்து பாருங்க. A3ல ரூ. 10 இருக்கு. இவங்க கிட்ட எவ்வளோ இருக்கு? 7, 8 ரூ. 8 தான் இருக்கு. ஸோ A3ல மட்டும் இருந்து, B3ல இல்ல அப்படின்னா, நீங்க வேற எதுவுமே செக் பண்ண வேணாம். ஏ அதாவது ஏ தான் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் எப்போ போவோம்னா, ஒருவேளை A3, B3 ஈக்குவலா இருக்கு. அதாவது 2த்துலயும் ரூ. 10 இருக்கு. இல்ல 2த்துலயுமே ரூ. 10 இல்ல. அப்படின்னா, ஈக்குவலா இருந்ததுன்னா, நம்ம செகண்ட் கண்டிஷனுக்கு போறோம். அதே மாரி தான். முதல்ல சொன்ன மாரி இதே தான் அப்படியே ஃபாலோ ஆகும். செகண்ட் A2ல இருந்து B2ல மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது A3, B3 ஈக்குவலா இருக்கு. அப்புறம் A2க்கு வரோம். A2ல ரூ. 5 இருக்கு. B2ல இல்ல. அப்படின்னா மீதி காசெல்லாம் நம்ம செக் பண்ண தேவையில்ல. அப்படியே கண்ண மூடிக்கிட்டு என்ன சொல்றது? ஏ தான் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுக்கு இப்போ நம்ம நேரா என்ன சொல்றது? எக்ஸ்ப்ளனேஷன். இது எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நேரா இங்க இத பார்த்துருவோம். இப்போ இது என்னன்னா, இப்போ நம்ம கிரேட்டருக்கு பார்க்குறோம். கிரேட்டருக்கு A3 இருந்து B3 இல்ல அப்படின்னா, இந்த ஆர் எதுக்குன்னா, ஏதாவது ஒண்ணு. இது நடந்தா கூட மத்ததெல்லாம் தேவையில்ல. ஓகே, கிரேட்டர்ன்னு சொல்லிடலாம். A3ல இருந்து B3 இல்லன்னா கிரேட்டர். ஓகே, இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த கண்டிஷன் என்னன்னா, A3, B3 ஈக்குவலா இருந்து A2ல இருக்கு. அதாவது ரூ. 5 இருக்கு. இந்த பக்கம் ரூ. 5 இல்ல. அப்படின்னா, அவ்வளோதான். கிரேட்டர்ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்படி இதுவும் இல்ல அப்படின்னா, நம்ம 3 இது. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவலு ரூ. 10 2 பேர்கிட்டயும் இருக்கு. ரூ. 5 2 பேர்கிட்டயும் இருக்கு. ரூ. 2 மொத பெர்சன் கிட்ட இருந்து 2வது பெர்சன் கிட்ட இல்ல அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு அது கிரேட்டர்ன்னு சொல்லிடலாம். லாஸ்ட் கண்டிஷன் 3 பேருக்கு அதான் ரூ. 10 ரூ. 5 ரூ. 2 3மே ஈக்குவல். 3 பேர்கிட்ட இருக்கு, இல்ல. லாஸ்ட் என்னது ரூ. 1 ஏ கிட்ட இருந்து இவங்க கிட்ட இல்லன்னா, இது கிரேட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது இதுதான் சர்க்யூட் டயகிராம். இப்போ இது வந்து என்னது? இது வந்து ஈக்குவலுக்குன்னு வரும். ஓகே. இது வந்து எக்ஸ்நார் கேட்டு. A3, B3 அப்படியே அந்த இன்புட் 4 இன்புட் குடுக்குறோம். இது ஈக்குவலா இருந்தா 4மே 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனா தான் ஈக்குவலுக்கு இது வரும். முன்னாடியே சொன்ன மாரி. இப்ப இங்க கிரேட்டர். ஸோ இது 1 மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப இந்த கிரேட்டர் அப்படின்னும்போது A3ல அதான் ரூ. 10 இருந்து இதுல ரூ. 10 இல்ல. ஓகேவா? இது ட்ரூ ஆச்சு அப்படின்னா, இது ஒரு கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்தது அ இது சப்போஸ் இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தது என்ன? A2 அதாவது ரூ. 5 இருந்து இங்க ரூ. 5 இல்ல அப்படின்னா, இந்த பின் வருதா? இது என்ன அப்படின்னா, எப்போ இந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனுக்கு போவோம் அப்படின்னா, அதாவது அது ஈக்குவலா இருந்தா. நல்லா பார்த்தீங்கன்னா, அத இங்கேருந்து எடுத்திருப்பாங்க. A3, B3. ஏன்னா இது ஈக்குவலா இருந்தா தானே இங்க வரும். இது ஈக்குவலா இருந்து 2வது கண்டிஷன் அப்படின்ற மாரி. இப்ப அதே மாரி இதுக்கப்புறம் நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா, இந்த பின்னு. ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க நான் சொன்னத அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறம் என்ன சொல்றது, நம்ம ரொம்ப அதுக்குள்ளலாம் தேவையில்ல. நாலேட்ஜ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து இந்த வெப்சைட்ல அதான் 4 பிட் மேக்னிட்யூட் கம்பேரேட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா, டியூட்டோரியல் பாயிண்ட்ன்னு வரும். ஸோ அதுல தான் இது இருக்கும். நான் சொன்ன நாலேட்ஜோட படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கு 4 பிட் கம்பேரேட்டர். இதுதான் இங்கிலீஷ்ல குடுத்திருப்பாங்க. இது அப்படியே இப்படி வரைஞ்சிருப்பாங்க. இது கேஸ் 1 ஈக்குவலா இருந்தா இது. இது வந்து நார் கேட்டோட சிம்பலு. ஓகே. இது லெஸ் தெனுக்கு. அதுக்கப்புறம் இது கிரேட்டர் தெனுக்கு. அப்புறம் ஒட்டுமொத்த சர்க்யூட் டயகிராம். இத நான் மத்த வீடியோ மாரி ரொம்ப, ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பல. உங்களுக்கு இதோட கான்செப்ட்டும், ஐடியாவும் சொல்லிக் குடுத்துருக்கேன். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நான் முன்னாடியே ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, இது வந்து படிக்கிற பசங்க, மார்க் எடுக்கிற பசங்க, படிக்காத பசங்க அப்படி கிடையாது. நல்ல லாஜிக்கல் திங்கிங், ஷார்ப் திங்க் பண்றவங்க, நல்லா அந்த பசில சால்வ் பண்றா மாரி. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு தடவ இந்த சைட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு, முடிஞ்ச அந்த சர்க்யூட் டயக்ராம்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அ தேங்க் யூ ஸோ மச்.